அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று கனடா சீனா உறவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய செய்தியை பற்றி பார்க்க போகின்றோம். சீன அரசானது கனடிய சுற்றுலா பயணிகளுக்கும் வணிக பயணிகளுக்கும் 30 நாட்கள் வரை விசா தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறது. இந்த புதிய விதி இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31 வரை இது தொடரும் என்று சீனா வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியாக காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், கனடா பிரதமர் மாகாணி அவர்களின் சமீபத்திய பீஜிங் பயணம். அப்போது அவர் சீன தலைவர் ஜின்பிங் அவர்களுடன் சந்தித்து இரு நாடுகளின் உறவுகளை மறுசீரமைக்கப்பட்ட உறவு என விவரித்திருக்கிறார். இதுவரை கனடியர்கள் சீனாவுக்குள் செல்ல விசா பெற வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதற்காக சுமார் $140 கட்டணம், விமான டிக்கெட் விவரங்கள், ஹோட்டல் முன்பதிவுகள், குடும்ப தகவல்கள், பயண திட்டம் இப்படியான விடயங்கள் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. இதனால் பலருக்கு இது மிகவும் சிரமமாகவும் இருந்தது. ஆனால் இனிமேல் டிக்கெட் இருந்தால் மட்டும் போதும், நேரடியாக பயணம் செய்யலாம். வான்கூவரில் உள்ள பல டிராவல் ஏஜென்சிகள் இந்த செய்தியை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சீன வேர்கள் கொண்ட கனடியர்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் குடும்பத்தினரை எளிதாக சந்திக்க முடியும் என்று செய்தி வெளியாக இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த அறிவிப்பால் உடனடியாக கனடியர்கள் சீனாவுக்கு பெருமளவில் செல்வார்களா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. சில பயண நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், சீனாவில் பயண செலவுகள் அதிகம், விமான டிக்கெட், ஹோட்டல், சுற்றுலா செலவுகள் ஆகிய விடயங்கள் உயர்ந்துள்ளதால் உடனடி பெரிய அலை வர வாய்ப்பு குறைவுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளில் கனடா சீனா உறவுகள் பதட்டமாக இருந்தது அறிந்திருப்பீர்கள். கோவிட்-19 காலத்துக்கு பிறகு சுற்றுலா தடைகள், குழு சுற்றுலா கட்டுப்பாடுகள் போன்றவை இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு அந்த கட்டுப்பாடுகள் முற்றாக நீக்கப்பட்டன. இப்போது விசா விலக்கும் அதில் ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் இரு நாடுகளும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. அதில் இயற்கை சுற்றுலா மேம்பாடு, சகோதர நகரங்கள் இணைப்பு, இந்த வருடத்திற்கான உலக கோப்பை போட்டி விளம்பரங்கள் இவற்றில் இணைந்து செயல்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதில் மிக முக்கியமாக FIFA வேர்ல்ட் கப் கூட அடங்கும் என்ற செய்தி உண்மையான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த விசா விலக்கானது குடும்ப சந்திப்புகளை எளிதாக்கக்கூடியதாக இருக்கும், வணிக வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும், இரு நாடுகளின் பொருளாதாரத்திற்கும் உதவக்கூடியதாகவும் இருக்க போகிறது. ஆனால் உண்மையான தாக்கம் என்ன என்பதை அடுத்த சில மாதங்களில் தான் பார்க்க முடியும் என்பதை உங்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்.